முதல்ல குழந்தை பாக்கியம் பெற, அதாவது சந்தான பாக்கியம் தட்டுபவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், இந்த டாப்பிக்கை நான் ஏன் முதல்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த டிவிடி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு சுவையாக இருக்கணும். முதல்ல குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் நாமகரணம், அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் வாகனங்கள், அதுக்கப்புறம் வீடு கட்டுறது, பெரிய வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் சந்தான பாக்கியத்தில் அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆர்டராக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனிதனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பாக்கியம் தட்டுதுன்னா ஒரு எளிமையான பரிகாரம் எப்படி செய்யலாம், ஏன் அங்கே செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்துக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கணவன் மனைவி 2 பேருக்குமே ரொம்ப தீர்க்கமாக பரிசீலனை பண்ணோம். 10 பொருத்தத்துக்கு 5 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது அப்படிங்கிற அந்த தீர்வுக்கே நம்ம போகக்கூடாது. குறிப்பாக யோனி பொருத்தமும் ரஜு பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் யோனி பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ரஜு பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி இப்போ கூட எங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட வரும்போது வெறும் பெண்ணினுடைய ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, சார் இந்த குழந்தை பாக்கியம் தட்டுது சார், கர்ப்பத்தடை இருக்குது சார், இந்த குழந்தைக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன் தெரியுங்களா? கணவனது ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் கணவனது ஜாதகம் பார்த்தா தான் கர்ப்பதானம் செய்பவர் அவர், கர்ப்பதானம் பெறுபவள் இவள், இவங்க 2 பேரையும் பார்க்கணும். அதாவது ஒரு வேலை, தொழில், இதுக்கெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம், வீடு கட்டுறது தனித்தனியாக பார்க்கலாம். ஆனால் குழந்தை பெறுவதற்கு மட்டும் இதை பார்க்கணும். 2, அவங்க கொடுத்தனம் பண்ணுற அந்த வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு பார்க்கணும். அவங்க எந்த பக்கம் தலை வச்சு தூங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் பூர்வ புண்ணிய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதற்கு பிறகு தான் நம்ம பலன்களும் பரிகாரங்களும் சொல்லணும். என்ன நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது, எனக்கு சின்ன சின்ன பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்களா சார்? அதுதானே. ராமேஸ்வரத்தில் போய் ஒரு இரவு தங்கி அங்கே கடல் அலைகளுக்கு மத்தியில் காலையில் 5 மணிக்கு கிரக பீடை போக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் செஞ்சு 9 வித மலர்களால், சிகப்பு மலர்கள் நிச்சயமாக அதில் இருக்கணும், அங்கே அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் செஞ்சு வாத்தியாரை வச்சு கிரக பீடை போக உங்களுக்கு புத்திர சந்தானம் பெறுவதற்காக அங்கே சில பூஜைகள் செய்யணும். அதற்கு பிறகு 21 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த ராமலிங்க சுவாமியை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். 1. 2, தனுஷ்கோடியில் கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இரவு அந்த கோவிலில் தங்க வேண்டும். எதற்கு இரவில் நாங்கள் தங்கணும் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மேக்னட்டிக் டைட், காந்த அலைகள், அந்த இறைவன் மூர்த்தியினுடைய காந்த அலைகள் உங்களுக்கு பட வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோவில்லையும் கிரக நிலைகளை ஒட்டி ஒவ்வொரு சில கோவில்களை நாங்கள் மாற்றுவோம். இது பெருமாள் கோவிலா, சிவன் கோவிலா, ஆஞ்சநேயர் கோவிலா அப்படிங்கிறது நாங்கள் அந்த ஜாதகத்தை 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். இந்த குழந்தை பாக்கியம் தட்டுவதற்கு கணவன் மட்டும் காரணம் அல்ல, மனைவி மட்டும் காரணம் அல்ல. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, குருவும் செவ்வாயும் இருந்தால் கூட கர்ப்பப்பை பிரச்சனைகளும், ஆண்களுக்கு நரம்பு பிரச்சனைகளும் நிச்சயமாக இருக்கும். சில பெண்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண பிறகு கூட சில உயர்தர மருத்துவம் செஞ்சால் கூட குழந்தை தக்காது. திக்கற்றவருங்க நமக்கு யார் இருக்காங்க? இறைவனை விட்டால் வேறு யார் இருக்காங்க? அப்படிப்பட்டவர்கள்லாம் இறைவனை வழிபட வேண்டும். இதில் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். ராமனுக்கு சாந்தைன்னு ஒரு அக்கா இருக்காங்க, ரிஷிய சிங்கர் அப்படின்னு ஒரு மாமா இருந்தார். அந்த மாமன் தான்
தன்னுடைய மாமனார் தசரதனுக்கு வந்து ஆண் வாரிசே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதில் பிறந்தவர் தான் ராம பரத சத்ருகனன். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட அபூர்வமான சங்கதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்து கூட நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் அது செய்கிறதுக்கு மிகப்பெரிய வல்லுநர்களும் வாத்தியார்களும் நமக்கு தேவை. வசதி படுத்தவர்கள் செய்யலாம், வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன பரிகாரங்கள், அதாவது குலதெய்வ வழிபாடு முதலில் செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு முதல்ல தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த 2 சமாச்சாரம் வருஷா வருஷம் நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும். அதை விட வரும் முன் பார்க்கணும். அதுதானே புத்திசாலித்தனம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாதகத்தை நம்ம மேட்ச் பண்ணும்போது முதல்ல ரஜு பொருத்தம் சரியாங்கிறத பார்க்கணும். இந்த ரஜு பொருத்தம்னா என்ன, இதுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் தட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பின்னாடி வர்ற சின்ன சின்ன பரிகாரங்களில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, நவதானியம் 1 கிலோ எடுத்துக்கங்க. கணவன் மனைவி இருவருமே தலைக்கு வச்சு படுத்து தூங்குங்க. மறுநாள் காலையில் ராமேஸ்வரத்துலேயோ தனுஷ்கோடிலேயோ ஏன் மயிலாப்பூர் சென்னை முண்டகக்கன்னியம்மன் கோவிலிலேயோ அதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து கை நிறைய நெய் எடுத்து அதை நல்லா லட்டு மாதிரி செஞ்சு 7 லட்டு 9 லட்டு செஞ்சு பசுமாட்டுக்கு தானம் செஞ்சு சில கருவறையில் சில பூஜைகள் செஞ்சு நல்ல லேடி டாக்டரை போய் நீங்கள் பார்த்து அவங்களுடைய உத்தரவின் பேரில் அவங்க அனுமதி தந்த பிறகு, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது, அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் டாக்டர்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு அங்க பிரதட்சணம் செய்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும். என் ராமனை போல, என் பரதன் சத்ருகனை போல, லக்ஷ்மணனை போல அற்புதமான வாழ்க்கை அமையும். இது உண்மை. ஏன்னா நான் சொல்கிறது அத்தனையுமே இதிகாசங்களில் இருந்து கொடுக்குற உமானங்கள் தான், பரிகாரங்கள் தான். நோட் பண்ணிட்டீங்களா?